வணக்கம். இன்னைக்கு நம்ம புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் சேர்ந்த ஒரு வடைய பார்க்க போறோம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, சத்து உள்ளது. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க என்னோட சேனல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இது மாரி நெறைய வீடியோஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வடை செய்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்னடா ஒரு வடைக்கு இவ்ளோ பில்டப் குடுக்குறாங்கன்னு நெனைக்காதீங்க. இது ரொம்ப சத்து, சுவை மிக்கது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எறால தாங்க வடை செய்ய போறேன். இது எங்க அம்மா செய்வாங்க. அத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்களா பார்த்துட்டீங்களா? இதுக்கு நானு 250 கிராம் எறா எடுத்திருக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு தட்டுல வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணாலே போதும். அந்த ஸ்டீம் பண்ணீங்கனாலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கலர்லாம் மாறி இருக்கும். ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் பண்ணாலே போதும். அந்த எறால இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் வடிகட்டிட்டு, மிக்ஸி ஜார்ல கொர கொரன்னு அரைச்சுக்கங்க. மழ மழன்னு அரைக்க வேண்டாம். அரைச்சீங்கன்னா மழ மழன்னு அரைச்சீங்கன்னா வடை சுட வராது. நல்லாவும் இருக்காது. அதனால கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுட்டு, அதுக்கு தேவையான இப்போ மசாலா பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தேங்காய் துருவல் மாரி இருக்கும். அதில நம்ம 1 கப்பு வெங்காயம் போடணும். அது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டுருங்க. போட்டு முடிச்ச உடனே நம்ப அரைச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கல்லைய இதில மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தான் மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் முதல்லயே போட்டுறாதீங்க. ஏன்னா, நீங்க முதல்லயே எல்லா பொட்டுக்கல்லையும் போட்டுட்டீங்கன்னா, மாவு ரொம்ப கட்டியாயிடும். அதனால கொஞ்சம் பாதி மட்டும் முதல்ல போட்டுட்டு, மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு, பதம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க தேவையான அளவு வேணும்னா போட்டுக்கங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில, கொத்தமல்லி நல்லா பொடியா நறுக்கி போட்டுக்கங்க. ஒரு எலுமிச்சம்பழ சாற அதில மிக்ஸ் பண்ணிக்கங்க. வேற எதுவும் தண்ணிலாம் சேர்க்காம, இருக்கிற அந்த அவிச்ச இறாலே நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கும் ஈரப்பதம். வெங்காயத்துலலாம் ஈரப்பதம் இருக்கிறதுனால, நம்ம லெமனும் ஊத்துறதுனால, இந்த தண்ணியே போதுமான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஈரப்பதம் இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்ல மாவ பயன்படுத்திக்கங்க. இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்ல மாவு போட்டு நான் திரும்ப பெசைய போறேன். அப்பதான் நமக்கு வடை மாவு பதத்தில வரும். இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த பாத்திரத்தில ஒட்டாம, கையிலயும் ஒட்டாம நல்லா பதமா இருக்கு. ஏன்னா, இந்த பதத்துக்கு இருந்தா தான் நமக்கு ரொம்ப ஆயில்லாம் குடிக்காது. அப்போ நல்லாருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளயே நம்ம வடையெல்லாம் நம்ம அழகா தட்டி வச்சுக்கலாம். நீங்க பாருங்க, இப்ப கையிலயும் ஒட்டல, பாத்திரத்துலயும் ஒட்டல. நமக்கு என்ன தேவையோ சைஸ்ல எடுத்து உருண்டை போட்டு அழகா நீங்க எடுத்தீங்கனாலே வடை நல்லா தட்ட வரும். இத நம்ம ரவுண்ட் பால்ஸாவும் போடலாம். ஆனா கொஞ்சம் வேகறதுக்கு நேரம் ஆகும். அதனால நான் கொஞ்சம் ஃப்ளாட்டா வடை மாரி நம்ம தட்டி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். இது மாரி ஒவ்வொரு வடையா நம்ம தட்டி தட்டுல வச்சுக்கிறோம். சின்ன பிள்ளைங்கலாம் சில பிள்ளைங்க இறால்லாம் சாப்பிடாது, கடிக்க முடியாதுன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாரி இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாரி மிக்ஸ் பண்ணி நம்ம குடுக்கும்போது, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் உடம்புல சேரும். எல்லா தாய்மார்களும் நம்ம பிள்ளைங்க ஒரு சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றாங்கன்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். சில பசங்க என்னம்மா இது வடை தான்னு நினைப்பாங்க. அந்த மாரி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பன் எடுத்து அதில பட்டரு, சாஸ்லாம் தடவி சீஸ் வச்சு, இந்த வடையும் வச்சு குடுத்துருங்க. அவங்க நினச்சுப்பாங்க கட்லெட் தான் அம்மா நமக்கு செய்து தந்திருக்காங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் அது பிரான் வடைன்ட்டு. சில பேர் இது என்ன எறா வடையா எனக்கு வேண்டான்னுவாங்க. அவங்களுக்கு நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி நான் சொன்ன மாரி பன்ல வச்சு குடுத்தா கூட அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாமே நம்ப செய்து வச்சாச்சு. இப்ப எண்ணெயும் காஞ்சிருச்சு. அந்த எண்ணெயில மிதமான தீயில வச்சு நம்ம ஒண்ணு ஒண்ணா போட்டு பொரிக்கணும். ஏன்னா, அதிகமான தீ வச்சீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமா தீஞ்சு போற வாய்ப்பு இருக்குது. அதனால மிதமான தீ வச்சு நம்ம மெதுவா பொரிக்கணும். இத நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்குது, எறாவும் இந்த பொட்டுக்கல்லையும் நல்லா பைண்டா இருந்தா தான் வடை உடையாம வரும். அப்படி இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா, வடை எண்ணெயில போடும்போதே நமக்கு பிரிஞ்சு வந்துரும். அதனால நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்னதா ஒரு துண்டு போட்டு பார்த்துட்டு உடையுதா இல்லையான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப மிக்ஸ் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். இப்ப பாருங்க வடையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. ஒரு ரொம்ப எண்ணெய்லாம் இல்லாம எவ்வளோ பார்க்க அழகா இருக்குது. சாப்பாடோடயும் வச்சு சாப்பிடலாம். இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.